வந்து கொட்டாக்கல் ஆரிய வைத்தியசாலையிலேருந்து கேஷம் ஹேர் ஆயில் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை தவிர்த்து மித்த 8 இன்க்ரீடியன்ட் இருக்குது இதில். ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வீட்டில் தயார் பண்ணுற எண்ணெய்க்கு தேவையானது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெல்லிக்காய். ஸோ நான் ஆர்டர் வைஸ் சொல்ல அப்படியே ரேண்டமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நெல்லிக்காய் ஒன்று சேர்த்துருப்பாங்க. அப்புறம் கறிவேப்பிலை, வேப்பிலை, கரிசலாங்கண்ணி. ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப காமனாக நம்ம எல்லா எண்ணெய்க்குமே சேர்க்குறது. அதை விட்டுட்டு வேற என்ன சேர்த்துருக்காங்கன்னா வல்லாரக்கீரை சேர்த்துருக்காங்க, கற்பூரம் சேர்த்துருக்காங்க, யாஸ்டி மது, அதிமதுரம் அது சேர்த்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இண்டிகோ சேர்த்துருக்காங்க. அதை தான் வந்து வெட்பாலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதான் வந்து இதில் ஃபர்ஸ்ட் சேர்த்துருக்குது. ஸோ ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டேன். செந்தில் இலை, அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த இலை, அதை சேர்த்துருக்காங்க. அது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. அதில் இருக்க இலையை எடுத்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெயின் ஃபோக்கஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ரூட்ஸை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாலே ஹேர் வந்து நல்லா வளர்ந்துரும் அப்படின்றத வந்து இது பேஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிளைண்ட் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர், ஸோ வந்து இளநரையை வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான பேசிக்கான ப்ராப்ளம் இது 3மே அண்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது 3. ஸோ இதை டார்கெட் பண்ணி இந்த ஆயில் செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ், நம்ம ரெகுலராக ஆயில் தயார் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலில் வந்து பெரிய சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் புது ஹேர் நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் அதை வந்து சொல்லுவேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மைல்டான டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும். ரொம்ப ஹெவி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஷாம்புனால மட்டும்தான் அதை கிளியர் அவுட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கிரே ஹேருக்கு, கிரே ஹேரோட ப்ராப்ளம்ஸ் எப்பயுமே வந்து தீராத ஒரு ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து உங்களுக்கு கிரே ஹேர் வளர விடாமல் வேணால் ஹெல்ப் பண்ணுமே தவிர பழைய கிரே ஹேரில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாது. ஸோ இந்த ஹேர் ஆயில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து வெறும் ஸ்கேல்ப்புக்கு மட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 5லேருந்து 10 ml எடுத்திங்கனாலே போதும். எல்லாரோட ஸ்கேல்ப் அளவும் ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு திட்ட வந்து இந்த மூடியில் வந்து ஒரு மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை வந்து எப்படி நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோட ஹேரை வந்து தலையிலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட்டு தேய்ச்சிருவேன். முந்தின நாள் ராத்திரியே வந்து தேங்காய் எண்ணெய் எப்பயும் போல தேய்ச்சிருங்க. அடுத்த நாள் நீங்கள் குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் எடுத்து கரெக்டாக வந்து உங்களோட டிப்ஸ், விரலோட டிப்ஸில் வந்து வச்சு ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அப்படியே எடுத்து ஸ்கேல்பில் மட்டும் மசாஜ் பண்ணுங்க. ஹேரில் ஃபுல்லாலாம் தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது ஹேரில் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. ஸ்கேல்பில் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்காங்க. அண்ட் 10 ml எடுத்திங்கன்னா போதுமானது, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இது ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஆயில். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. அதாவது ராத்திரி ஃபுல்லாகவோ இல்லை நாளைக்கு வாஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கே தேய்க்கிறது அந்த பழக்கம் வச்சுக்கிறாதீங்க. வெறும் 30 minutes இருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 15 நிமிஷம் வச்சு வாஷ் பண்ணிங்கனாலே போதுமானது. அண்ட் இதோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நீலி பிரிங்காதி கேரட் ஆயில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு கன்காஷன் தான், இதுவும் ஒரு கன்காஷன் தான். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹெர்ப்ஸ் சேர்த்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஹெர்ப்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோவா சேராது. பட் இது எல்லாருக்கும் சேர்ந்துக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்